தமிழ் செல்வத்துக்கே இவ்வளோ உழைத்தால் கிடைத்திருந்தா இவ்வளோ அறிவும் ஆற்றலும் கொண்டு ஒரு படிப்பு கல்வி தாய் தந்தை துணையோடு இருக்கும் இளைஞர்களுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு உங்களால் ஏன் முடியாது? சேலமோட ரெஸ்டாரண்ட்டாக மட்டும் இருந்தோம். இப்போ அடுத்த ஃபீல்டு ஒன்று போகணும். ஏன்னா ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த ஃபீல்டில் எவ்வளோ ஆள் பற்றாக்குறை இருக்குங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணோம். இந்த காலேஜை பற்றி நான் சொல்வதை விட ராஜீவ்காந்தி காலேஜுடைய உரிமையாளர் அம்பண்ணன் எங்களுடைய மூர்த்தி சார் வந்திருக்காரு. அவர் விளக்கமாக விளக்கிடுவார். எனக்கு இப்போ கேள்விப்பதியில் இருக்குமா? லாஸ்ட்டு ஓகே. அப்போ கேள்விப்பதில் அவர் காலேஜில் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கிறது சார் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. நான் ஊடகத்துறைக்கு சொல்லிக் கொள்வது, சாதாரணமாக சென்னைக்கு வந்த என்ன இந்த அளவுக்கு ஆளாக்கி வளர்த்து விட்ட என் தமிழக மக்களையும் தமிழர்களையும் இந்த தமிழ் மொழியும் மண்ணை வணங்கி என்னுடைய அடுத்த கட்ட இதோட என் வாழ்க்கையை முடித்து கொள்ளாமல் அடுத்த கட்ட காலேஜுங்கிற அளவுக்கு இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் மிக ஆற்றலோடு எனக்கு துணை புரிந்த என் தொழிலாளர்கள், மேனேஜ்மெண்ட்டு அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். எதுவும் முடியாது என்பது இருக்கக்கூடாது என்பது தான் என் வாழ்க்கை. என்னை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ கார் இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது சொல்கிறாரு, இதை விட பெரிய பணக்காரெல்லாம் பேசாமல் இருக்கிறான், இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறான்னு கூட கமெண்டில் பண்ணுவாங்க. நான் சொல்வதற்கு காரணம் என்னென்னா, மற்ற பணக்காரனுக்கு எனக்கும் ஒரு அநாத சிறுவன், படிப்பு இல்லாமல், தாய் இல்லாமல், தந்தை இல்லாமல் இந்த சென்னையில் சாதித்து அதை சொன்னால் என் தமிழ் பிள்ளைங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்குங்கிற காரணத்துக்கான தவிர என்கிட்ட அவ்வளோ இருக்குதுங்கிறதுக்கான காரணம் கிடையாது. அது பெருமைப்படுத்தி கொள்வதற்காக இல்லை. மற்றவர்கள் என்னை பார்த்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் இளைஞர்களுக்கு. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. எத்தனையோ இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் என்னைய ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஊக்குவிப்பாக தான் நான் உண்மையை சொல்லி கொண்டு இருக்கிறேன். எந்த இடத்துலையும் உண்மையாக இருக்கணும், உண்மையாக வாழணும், உண்மையாகவே இருக்கணுங்கிறது தான் சொல்லி கொண்டிருக்கேன். இளைஞர்களுடைய தன்னம்பிக்கைக்காக தான் இதெல்லாம். என்னால் ஒரு படிப்பு இல்லாமல், ஒரு தாய் தந்தை இல்லாமல், ஒரு அநாத சிறுவன் ஹோட்டலில் ஒரு கிளீனராக இருந்து, சப்ளையராக இருந்து, சாலை ஓரத்தில் ஒரு தள்ளுவண்டி போட்டு இந்த அளவுக்கு அவனால் உயர முடிவென்றால் உன்னால் ஏன் உயர முடியாது? அந்த கேள்விக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் படம் பிடித்து என் பிள்ளைங்களுக்கு நான் காட்டி கொண்டிருப்பது, தமிழக பிள்ளைங்களுக்கும் இந்த மக்களுக்கும் காட்டி கொண்டிருப்பது. ஏன்னா காலேஜ் படிக்க வச்சாட்டி கூட பிள்ளைங்க போய் சில பேர் அப்பா அம்மாட்ட தகவல் பண்ணுவாங்க, எனக்கு என்ன சொத்து வச்சுருக்க, எனக்கு என்ன செஞ்ச, கல்யாணம் பண்ணி வச்சு விடுவார, கல்யாணத்தில் குறையும்பான். இப்படி காலம் முழுக்கும் பெற்றோர்களும் உங்களை தாங்க முடியாது. குழந்தை பிள்ளைகளை, தமிழ் நெஞ்சங்களை, யாருமே குழந்தைகளை, உங்களுக்கு கை கால்கள் தான் மிகப்பெரிய சொத்து, உங்கள் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து என்று எண்ணி உங்கள் வாழ்க்கையை பெற்றோர்கள் நம்மளுக்கு உயிர் கொடுத்தார்கள். நம்ம தான் வாழ வைத்து கொள்ள வேண்டும். நம்மளை எங்களை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த தமிழ்ச்செல்வன் அத்தனை டீ கிளாஸ் கழுவுறதுலேருந்து, கைகால் புண்ணு வந்ததுலேருந்து, நான் மசூதியில் பசிக்கு நோம்பு கஞ்சி வாங்கி குடித்ததுலேருந்து நான் சொல்லி கொண்டிருக்க காரணம் உங்களுடைய தன்னம்பிக்கைக்காக. எளிமையும் இருக்கணும், சைப்புத்தன்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும், அதே நேரத்தில் வேகம் இருக்கணும். அந்த வெற்றியின் அடையாளத்தை நோக்கி உன் சிந்தனைகள் பயணிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை போராட்டங்களை நான் கையில் எடுத்து இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் உங்கள் கூட பிறந்ததுக்கு உங்களுக்கு கைமாறாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக நான் இத்தனை காரு இது வீடுக்கு என்று சொல்வதற்கல்ல. உங்களுக்கும் அது கிடைக்கும். எதுவும் இல்லாத தமிழ் செல்வத்துக்கே இவ்வளோ உழைத்தால் கிடைத்திருந்தா இவ்வளோ அறிவும் ஆற்றலும் கொண்டு ஒரு படிப்பு கல்வி தாய் தந்தை துணையோடு இருக்கும் இளைஞர்களுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு உங்களால் ஏன் முடியாது? அந்த வாழ்க்கைக்காக தான், உங்கள் தன்னம்பிக்கைக்காக தான் என்னை நான் அர்ப்பணித்திருக்கின்றேன். அதற்காக தான் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அர்ப்பணித்து கொண்டு தான் இருப்பேன். எந்த இடத்துலையும் என் வாழ்நாள் முழுவதுமே எந்த ஒளிமரமும் என் வாழ்க்கையில் இருக்காது. அதை என்னை பெருமை கொடுத்து என்னை சிறுமைப்படுத்தி உங்களை வலிமைப்படுத்த வேண்டுங்கிற நோக்கம்தான் எனக்கு. அந்த நோக்கத்துக்காக தான் இந்த போராட்டம் எனக்கு. அதற்காக நிறையா அன்பான இளைஞர்கள் எங்கே சென்றாலும் என் வாழ்க்கையை பின்பற்றி, அண்ணா அந்த கடை உங்களை பார்த்து தான் வைத்தேன். நான் இந்த எங்கள் விஜய் டிவியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிடி நியூஸில் தம்பி சொன்னார், இந்த இவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு நான் இன்றைக்கி கறி இட்லி போட்டதுக்கு காரணமே நீங்கள் தான். நான் அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குப்பாக இருக்கேன். என் வாழ்க்கை ஒரு நீ நடந்தால் தடம், நான் நடந்தால் பாடம் என்று சொல்வேன். என் வாழ்க்கை ஒரு தடம் அல்ல, ஒரு பாடம். அது உங்களுக்கெல்லாம் தமிழக இளைஞர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த பிரியாணி கடையே காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு ஒரு ஹோட்டல் நடத்துவது எவ்வளோ சிரமம், எவ்வளவோ இக்கட்டான நம்ம கொரோனா நேரத்தில் கடைகள்லாம் தாண்டி இன்றைக்கி காலேஜ் அளவுக்கு நிற்கிறேன் என்று சொன்னால் மீண்டும் பெருமைப்படுத்திக் கொள்வேன். இந்நாள் முடியவில்லை என்றால் உன்னால் ஏன் முடியாது? என் தமிழ் பிள்ளைகளே, அதை தான் என்னுடைய கேள்வி. உங்களால் முடியும். உன்னால் முடிவென்றால் வேறு யாரால் முடியும்? அந்த முயற்சிக்காக தான் நான் அடுத்த கட்டத்தை தொட்டிருக்கின்றேன்.
நான் இந்த ஆன்லைனில் இதில் போட்ட உடனே ஒரு 4 நாள்லேயே 18,60,000 பேர் விண்ணப்பித்தீர்கள். உடனே முடக்க சொல்லிட்டேன். இவ்வளோ அன்பும் ஆதரவும் உங்ககிட்ட இருக்கும்போது இந்த காலேஜ் ஒரு காலேஜோடு இல்லை, எங்கள் மூர்த்தி சார் தலைமையிலையும், எங்கள் செந்தில் சார் தலைமையிலும், எங்கள் ராஜா சார் தலைமையிலும், எங்களுடைய டீம் தலைமையில் அடுத்த ஆண்டு 30 காலேஜுகளை நான் தொடங்க இருக்கின்றேன். அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் இளைஞர்களுக்கு மற்ற காலேஜுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால், மற்ற காலேஜ் ஓனர்கள் பணத்தை போட்டு உரிமையாளர்களாக இருப்பாங்க. நான் பணத்தை போட்டவன் இல்லை. அத்தனை கேட்டரிங்கள் இருக்கிற சமையல் கலைகளும் தொழில்நுட்பங்களும் சர்வீஸிலிருந்து எப்படி செய்ய வேண்டும் என்பதிலிருந்து அனைத்தும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக பாடமாக சிறு வயதிலிருந்து எனக்கு இருக்குது. ரொம்ப ஈஸியாக பிள்ளைங்களை நான் கையாண்டு விடுவேன். நீங்கள் 3 மாதம் படிக்க வேண்டியது இருந்தால் என்கிட்ட 1 மாதமே போதும், உங்களை தேர்த்திடுவேன். அத்தை ஆற்றலோடு உங்களுக்கு நானே பாடம் எடுக்க இருக்கின்றேன், உள்ள ஆலோசனையாக இருக்கின்றேன். அதனால் நீங்கள் பயன்பெறக்கூடியவங்க. அது மட்டும் இல்லை, நம்ம நிர்வாகத்திலேயே வேலை வாய்ப்பு இருக்குது. படிக்கும்போது 10,000 சம்பளம் 5,000 சம்பளம்லாம் கிடையாது. நீ படிக்க எங்கள் காலேஜில் ட்ரெயின் ஆனவன் இருக்கும்போதே என் கடைக்குள்ள நீ ஒரு பிளேட் அடிக்கிற இல்லை மாஸ்டர் அப்படின்னா 40,000 80,000 வரைக்கும் போக முடியும். என்னுடைய காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க. அதுக்கு என்கிட்டையும் வேலை வாய்ப்பு இருக்குது. நம்ம சேலம் மாறாரு உலகம் எங்குன்னா 2,000 கிளைகளை திறக்கிற ஒரு வியூகத்தில் அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாடு எங்கும் வேலை நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இருக்கிற கிளைகள் ஒரு 50 கிளைகள் என்றால் 50 கிளைகள் வேலை நடக்குது. லண்டனு, ஈஸ்டாமு, ஆஸ்திரேலியா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பகுதியெல்லாம் பணிகளை தொடர்ந்து நடந்திருக்கு. அதனால் நீங்கள் விரைவில் நம்ம காலேஜில் சேர்ந்து விரைவில் பணியில் சேரலாம். இதில் அரசு வேலை வாய்ப்பும் இருக்குது, கப்பலில் வேலை வாய்ப்பு இருக்குது, ஹோட்டலில் வேலை வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மூர்த்தி சார் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார்கள். அவர் சொல்ல வேண்டி உங்கள் கேள்விக்கு நான் பதிலளிக்க இருக்கின்றேன். இந்த நோக்கம் படிப்பில்லாத யாரையும் நான் இன்னொன்று கூட அறிவிச்சிருக்கிறேன். ஃபீஸ் கூட இல்லையா, உண்மையான முறையில் இல்லைன்னா கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வேலைக்கு அனுப்பி அப்புறம் கூட வாங்கிக்கலான்னு நாட்டிலேயே முறையாக இதை நான் செய்ய இருக்கிறேன். யாருமே நல்ல முறையில் பயன்படுத்திங்க, உண்மையாக இருங்க. நான் உதவுறைய என் உதவியை யாரும் கேலியாகவோ கிண்டலாகவோ அப்படி எடுத்துக்கொள்ளாமல் மிக பொறுப்போடு அக்கறையோடு நன்றி உணர்வோடு அதை பயன்படுத்தி நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் வாழ்ந்தால் நம்ம மொழி வாழும், மொழி வாழ்ந்தால் நாடு வாழும், நாடு வாழ்ந்தால் நம்ம பாரதம் வாழும் என்று சொல்லி அடுத்த கேள்விக்கு நான் உங்களுக்கு விடையளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ராஜீவ்காந்தி IAS அகாடமி அண்ணா நகர் ஓனர் வி மூர்த்தி அவர்களை பேச அழைக்கிறோம். முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் சேலம் ஆர்ஆருடைய குழுமத்திற்கு அதனுடைய தலைவர், துணைத் தலைவர், அவங்களுடைய செயலாளர், அவங்க டாக்டர், நண்பர்கள் செந்தில் அண்ட் ராஜா எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பொதுவாக இந்த 37 இயர்ஸ் ஆஃப் இந்த இண்டஸ்ட்ரியில் சாரோட உழைப்பை பற்றி அவர் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார். அவரோட உழைப்பு இன்னும் ஒரு பக்கம் அவர் தான் இப்படி வளர்ந்த வழியை சொன்னார், வழியோடு சொன்னார். நான் இப்படியெல்லாம் என்னோடய கரியரில் நான் ட்ராவல் பண்ணேன். இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 பிரான்ச் மேலே கொண்டு வந்திருக்கோம். இன்னும் இன்டர்நேஷ்னல் ஓவர்சீஸ் லெவலில் நான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்காரு. உண்மையில் அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். பீங்க ஒரு தமிழ் மண்ணிலேருந்து பிறந்து ஒரு தமிழர் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷில் ஒரு ஏழை கூட ஒரு பிரியாணி சாப்பிட ஈஸியாக போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பிரியாணியை மிகைப்படுத்தி பார்க்காம எளிமைப்படுத்தி பார்க்குற அளவுக்கு கொண்டு போயிருக்காரு. இந்த கேட்ரிங் காலேஜ் பற்றி அவருக்கு ஒரு ஆசை எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. நண்பர்கள் என்ன சேலம் ஆர்ஆர் they want to establish a பிரியாணி ஷாப்லேருந்து கேட்ரிங் காலேஜுக்கு வரணும், அதை ஒரு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவங்களோட ட்ரீம், அவங்களோட விஷன்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கும் இந்த கேட்ரிங் இண்டஸ்ட்ரிக்கும் எப்பயுமே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. மோர் தென் 20 இயர்ஸாக எனக்கு இது மேலே ஒரு தீராத ஆசை உண்டு. பட் எல்லா கேட்ரிங் காலேஜ் இருக்குது, நேஷ்னல் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, டொமஸ்டிக்காக நிறைய ஹேம்லெட் குக்கிராமம் லெவலில் கூட நிறைய கேட்ரிங் காலேஜஸ் இருக்குது. பட் மற்ற இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது, அல்லது வேறு துறைகள், அது பேராமெடிக்கல் கோர்சஸாக இருந்தாலும் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது, இன்க்ளூடிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஸ்கூல், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எந்த இடத்துல இந்த கேட்ரிங் காலேஜ், அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஒரு மேலோங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
படித்து முடித்த உடனே ரெஸ்யூம் கூட பிரிண்ட் எடுக்காமல் கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும்னா அதுக்கு ஒரே ஒரு படிப்பு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். அந்த தம்பி ஒரு வருஷ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இந்த ஒரு வருஷ கோர்ஸ் எல்லாம் நாங்கள் கிராஃப்ட் கோர்சஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம், ஃபுட் அண்ட் பீவரேஜ் சர்வீஸ்னு சொல்லுவோம், ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஃப்ரண்ட் ஆஃபீஸில் முன்னாடி ஸ்டார் நட்சத்திர ஹோட்டலில் முன்னாடி இருக்கீங்களோ, அல்லது விமானத்தில் முன்னாடி இருக்கீங்களோ, அல்லது ஒரு இதில் வந்து கப்பல் துறையில் முன்னாடி இருக்கணும், இல்லை இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கணும். நாங்கள் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம், எப்படி அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஹேண்டில் பண்ணணுன்ட்டு. அப்படி இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேஷன், ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் அண்ட் பீவரேஜ் சர்வீஸ், அதாவது பீவரேஜ்னு நீங்கள் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே போல் பேக்கரி அண்ட் கான்ஃபெக்ஷனரி. ஸோ எந்த மாதிரி இந்த மாதிரி பேக்கரியில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற டிஷ்ஷஸ் பற்றி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து கிராஃப்ட் கோர்சஸ்லேயே சொல்லிக் கொடுப்போம். அதோடு சேர்த்து டிப்ளமோ கோர்சஸ். எனக்கு வந்து ஒரு பட்டய படிப்பு வேணும், எனக்கு ஒரு 2 இயர் ஒரு டிப்ளமோ வேணும்னா அந்த ஒரு வேளை அந்த குழந்தைங்கனால அந்த ஃபீஸ் கட்ட முடியும் சார், தி கேன் கோ ஃபார் டிப்ளமோ கோர்சஸ். அந்த டிப்ளமோ கோர்ஸுங்கிறது ஒரு 4 செமஸ்டருக்கும் 2 இயர்ஸ்க்கு. அதோடு சேர்த்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அது ஒரு கிராஜுவேஷன், ஒரு 3 இயர்ஸ் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அதே போல் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்சஸ், இதெல்லாம் நாங்கள் இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல இந்த கிருஷ்ணகிரியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மோர் தென் ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பில்டிங்கில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு லேபரட்டரிஸ், அதாவது ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸுக்குமே ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கும், ஹவுஸ் கீப்பிங்க்கும், ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கும், ஃபுட் சர்வீஸ்க்கும் ஒரே நேரத்தில் ஒரு 200 மாணவர்கள் ட்ரைனிங் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இதை நாங்கள் வந்து இப்போ உருவாக்கியிருக்கிறோம். ஸோ இப்போ அட்மிஷன்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கு வந்து இந்த இனாகரல் பண்ணுறது என்னென்னா, இந்த ப்ரெஸ்ஸுடைய பிளஸ்ஸிங்ஸோட, எல்லா பத்திரிகை நண்பர்களோட பிளஸ்ஸிங்ஸோட, எல்லா யூடியூபர்ஸோட பிளஸ்ஸிங்ஸோட, இவ்வளோ நாளாக கடந்த 37 வருஷமாக எப்படி அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்களோ, இன்றைக்கி அவர் கைகளால் உருவாக்கப்படுகிற இந்த சேலம் ஆர்ஆர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதே ஈக்குவல் பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. இதுவும் அடுத்த கட்ட நாங்கள் எப்படி அடுத்த வருஷம் 36 பிரான்ச்சஸ் கொண்டு போகணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்லாம் தேவை. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எதர் தே ஆர் இன் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்தாலும் சரி, அல்லது 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது மெட்ரிகுலேஷனில் படிச்சிருந்தாலும் சரி, தமிழ் வழியில் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது வேறு லாங்குவேஜில் வேறு ஸ்டேட்டில் படிச்சிருந்தாலும் சரி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், அதே மாதிரி 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா படித்து முடித்தவொடனே நாங்கள் கொடுக்குற 80% ஆஃப் ட்ரைனிங், அதாவது 80% ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், நாங்கள் கொடுக்குற 80% ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் 20% தியரி ட்ரைனிங், அதோடு சரி லாங்குவேஜஸ். ஏன்னா எப்படி ஒரு வீட்டுக்கு தமிழ் மொழி வந்து ஒரு கதவு மாதிரியோ, மாற்று மொழிகள் எல்லாம் ஒரு ஜன்னலாக இருக்கோ, அதுபோல் வெவ்வேறு லாங்குவேஜஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேட் இங்கிலீஷோட, ஹிந்தியோட, மற்ற எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷன், அதாவது படித்து முடித்த உடனே 2வது நாள் வந்து ஜாப் முடித்த உடனே we can give them opportunity either on ஓவர்சீஸில் எங்கே போனாலும் சரி, அதை நாங்களே வாங்கி கொடுத்துறோம். எங்கள் சேலம் ஆர்ஆரோட குடும்பமே அந்த பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துறோம். அதனால் ஜாபுக்காக எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. அதோடு சேர்த்து ஃபைனல் இயர் வரும்பொழுது நாங்கள் அந்த இன்பிளான் ட்ரைனிங்னு சொல்லுவோம். நாங்கள் அதாவது ஃபைனல் இயர் வரும்பொழுது எங்களோட கன்சார்டியம் போட்டிருக்கிற ஹோட்டல்ஸ் நிறைய ஐடிசி போல் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நட்சத்திர ஹோட்டல்களை நாங்கள் கன்சார்டியம் போட்டிருக்கோம். இன்டர்நேஷ்னல் ஹோட்டல்ஸோட கன்சார்டியம் போட்டிருக்கோம். இந்த கன்சார்டியம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து போயிட்டு எந்த விதமான ஃபியரோ பயமோ இல்லாமல் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம். படிக்கும் பொழுதே இந்த ட்ரைனிங்லாம் எடுக்கும் பொழுது வெளியில் போகும்போது அவங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுங்கிற ஃபீலிங் இருக்காது. அவங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு போயிடும். ஸோ டெஃபினெட்லி ஐ கேன் ப்ராமிஸ் தட் எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா கேட்ரிங் காலேஜை விட சேலம் ஆர்ஆரோடைய கேட்ரிங் வந்து ஒரு மிகப்பெரிய விஷனோட 100% பிளேஸ்மெண்ட்டோட ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து இதுக்கான சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சார் அண்ட் அடுத்ததாக திருமதி தமிழ்ச்செல்வி மேம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். சேலமோட ரெஸ்டாரண்ட் வந்து சென்னையில் வந்து ரெஸ்டாரண்ட்டாக மட்டும் இருந்தோம். இப்போ அடுத்த ஃபீல்டு ஒன்று போகணும். ஏன்னா ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த ஃபீல்டில் எவ்வளோ வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குங்கிறத நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணோம். அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா, நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது என்ன அப்படி சொல்லி யோசிக்கும் போது இதுக்கான ட்ரைனிங், இதுக்கான காலேஜ் ப்ராப்பராக வந்து சென்னையில் இருந்தாலும் அர்பன் அண்ட் ரூரல் சிட்டிஸில் இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் கிருஷ்ணகிரிங்கிற ஸ்பாட்டை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். ஸோ கிருஷ்ணகிரியில் ரொம்ப டீட்டெயில்டாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸோட டைப் பண்ணி நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். அடுத்த 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே 36 காலேஜஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம்.
ஸோ வந்து இப்போ எப்படி சேலம் ஆர்ஆர் ரெஸ்டாரண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சேலம் ஆர்ஆர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கும் சப்போர்ட் பண்ணணும் மீடியா அண்ட் பப்ளிக் பீப்புளை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இதில் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங், இதில் இருந்து நாங்கள் நிறைய ஸ்கில் ட்ரைனிங்லாம் பண்ணி கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது ஒரு நாட் ஓன்லி காலேஜ் சேர்றவங்க மட்டும்தான் இதை படிக்கணுன்றது கிடையாது. ஒருவேளை யாராவது ஒரு 30 டேஸில் ஒரு பிரியாணி கோர்ஸ் பண்ணணும், இல்லை 60 டேஸ் ஒரு கிராஃப்ட் கோர்ஸ் கிராஷ் கோர்ஸ் பண்ணணும்னா கூட, வேறு எந்த கோர்ஸ்னாலும் சரி கேட்ரிங் ரிலவெண்ட்டாக பண்ணுறவங்க கூட they can come to our institution. அது பெனிஃபிட் பண்ணுற மாதிரி தான் ப்ரோக்ராமை பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான சான்றிதழ்கள் மத்திய அரசோட சான்றிதழ்கள்லாம் வழங்கப்படும் சார். வந்து கன்வின்ஸ் பண்ணவே முடியாது ஒரு விஷயத்துல. ஆமா, என்னன்னா இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ற போறான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்ககிட்ட சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க? இல்லை நான் தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணேன், இதை நம்ம பண்ணியே தீரணும் அப்படின்னு. அது ஏன் காரணம்னு கேட்டிங்களா, என் மேலே எனக்கு ஒரு வெறி உண்டு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஆற்றல் எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சேர்ந்தால் எப்படி இருக்குங்கிறது, அது எப்படி கொண்டு போகணும். இப்போ என்கிட்ட வந்தால் என் ஹோட்டலில் இருக்கிற மாஸ்டர்ஸ் யாருமே வந்து வெளியில் வேலை பார்த்தவங்க கிடையாது. என்கிட்ட வெங்காயம் ஒலிக்க வந்தவங்க, பரோட்டா போட வந்தவங்க தான் இன்றைக்கி ஆர்ஆருடைய மாஸ்டராக இருக்காங்க. இப்போ இவங்கள ட்ரெயின் பண்ணேன். இன்றைக்கி நல்ல ஒரு சேலரியில் பிள்ளைங்க எல்லாம் வீடு கட்டி இப்போ தன்னோட அக்கா தங்கைகள்லாம் கட்டி கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை அவங்களுக்கு ஈட்டு கொடுத்தேன். இதை நாடு முழுவதும் ஏன் கொடுக்கக்கூடாது? அப்போ எனக்கும் பற்றாக்குறை ஏற்படுது. நான் வெளிநாட்டில் என்கிட்ட கிளை எடுக்கிறவங்களும் சரி, வெளி மாநிலங்கள் எடுக்கிறேன், அவங்க கேட்குற ஒரே கேள்வி தான், சார் ஆள் கொடுப்பீங்களா, சேலம்ல இருந்து லேபர் கிடைக்குமா? பணம் கூட எல்லாம் தயாராக இருக்கிறாங்க என்கிட்ட. எல்லோருக்கும் நிர்வாகம் தெரியல, பணம் இருக்குது, ஹோட்டல் நடத்த தெரியல. நானே சொல்லுவேன், ஹோட்டல் நடத்த தெரியாமல் ஒருத்தன் ஹோட்டல் நடத்தவே கூடாதுன்னு, அது தற்கொலைக்கு சமம்னு சொல்லுவேன். எவனையாவது கொல்லணும்னா வெட்ட வேண்டியதில்லை, ஒரு கடையை போட்டு கொடுத்தா அவனே செத்துருவான் தெரியாதவனுக்கு. அவனோட டென்ஷனான ஒரு தொழில். எத்தனை பேர் தற்கொலைக்கு போயிருக்கிறாங்க, வெளியே தெரியாது. எனக்கு தெரியும், சேலம் ஆர்ஆர் நடத்திட்டு கூட அத்தனை கடைகளுமே அடுத்தவங்க நடத்தின கடை தான் நான் டேக் ஓவர் பண்ணி போர்டை மட்டும் மாற்றிட்டு நடத்திட்டு இருக்கிறேன். அதனால தான் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு டிசைனில் இருக்க காரணம், அந்த நடத்த முடியாமல் விட்டுட்டு போன கடை எடுக்கிற வசி எனக்கும் பேமெண்ட்டு கம்மியாக இருக்குது, அவங்களையும் காப்பாற்றி விட்டுறேன். அதனால் இந்த ஹோட்டல் நடத்த தெரியாது, நடத்தக்கூடாது. இப்போ எல்லாருமே ஆள் கேட்குறாங்க, சார் ஆள் கிடைக்குமா, லேபர் கிடைக்குமா? மாஸ்டர் கிடச்சிட்டா சேலாராருக்கு 5000 கடை உலகம் முழுது இப்போ உடனே போடலாம். ஆட்கள் இல்லை, உணவு தொழிலில். பிரியாணிங்கிறது நெருப்பில் நெந்து மிஷின் கிடையாது. அது சில வெங்காயம் வெட்டுற மிஷின், தக்காளி வெட்டுற மிஷின் தான் இருக்குமே தவிர தம்மு மசாலா அடித்து போடுவது ஒரு மனிதனால் தான் முடியும். அதனால தான் உலகம் எங்குமே பிரியாணி மட்டும் இருக்காது, மற்றது பீஸா ஈஸியாக கிடைச்சிடும், எல்லா ஃபுட்டு கேக்கு கிடைக்கும், சாக்லேட் கிடைக்கும். ஃபாரினில் பிரியாணினா நம்ம ஆளுங்களை விட்டால் வேறு யாராலையும் வெள்ளைக்காரனாலாம் போடவே முடியாது. ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கான விஷயம் அது. அதை நம்ம கையில் எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து வெளிநாட்டில் போய் நல்லபடியாக இருக்கட்டுமே. என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்கள். வெளிநாட்டுக்கு போய் இங்கே இருக்கிற சம்பளத்தோடு உங்களுக்கு கூட கிடைக்கும் 1, கிளைகளை கேட்குறவங்களுக்கு ஆட்கள் கிடைக்கும் 2. நான் கற்றிருந்த தொழில் இந்த சுவையை நீங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத நாளைக்கு உங்கள் புள்ள சாப்பிட்ணும், உங்கள் பேரன் சாப்பிட்ணும், உங்கள் கொள்ளு பேரன் சாப்பிட்ணும். இதுதான் அதோடைய நோக்கம். எனக்கு மட்டும் இல்லை, வேர்ல்டு முழுவதுமே ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு பால் பற்றாக்குறை. அதனால தான் இந்த துறைன்னு இல்லை, தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா, கட்டடத்துறையாக இருக்கட்டும், கார்பெண்டர் துறையாக இருக்கட்டும், எந்த துறை நெல் இருக்கிறதுல விவசாயத்துலேருந்து இன்றைக்கி நார்த்துலேருந்து ஆள் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆள் பற்றாக்குறை தமிழகத்தில் மிகப்பெரிய இடத்துல இருக்குது. மூர்த்தி சார் அதுக்கு பதில் அளிக்கிறாரு. காலேஜ் உரிமையாளர்கிட்டே கொடுப்போம் சார். ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு 500 பேர் வேணும்னா 5000 பேர் படித்து ரெடியாக இருக்காங்க. ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயோ அல்லது ஐடி சொல்யூஷன்ஸ் பேஸ்லேயோ பார்த்தீங்கன்னா ஐடி படிக்கிறவங்க 100 பேர் இருப்பாங்க. ஐடிக்கு படிக்காத ஒரு 400 பேர் எக்ஸ்ட்ரா உள்ள வருவாங்க. ஒரு அம்பர்லாக்குள்ளே 10,000 பேர் வேலை செய்கிற கம்ஃபர்ட் ஜோன் எங்கன்னா ஐடியில் இருக்குது. கேட்ரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டார் ஹோட்டல்ஸ் மட்டுமே கேட்ரிங் கிடையாது. ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், ஷிப்பிங் கார்பரேஷனில் இருக்கட்டும், அல்லது ஏர்லைன்ஸில் இருக்கட்டும். இன்றைக்கி தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனை SEZ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னையில் மட்டும் 7 SEZ இருக்குது. 7 SEZ இருக்குது. எல்லா இடத்துல இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்கிறது பார்த்திங்கன்னா 10,000 பேர், ஒரு ஃபேக்ட்ரியில் 10,000 பேர் வேலை செய்யணும், 10,000 பேர் வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போகிறது இல்லை. அவ்வளவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா SEZலையும் சரி, ஏது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மட்டும் இல்லை, எனி ஃபேக்ட்ரிஸில் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்க்கு அவ்வளோ ஆட்கள் தேவைப்படுது. ஆனால் ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. அப்போ என்னென்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் 2 தான் இருக்குது. ஒன்று திருச்சியில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்தபடி SRM ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு ஒரு 3 இன்ஸ்டியூஷன் தான் ரெப்யூட்டடாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இன்ஸ்டியூஷன் தான் ரெப்யூட்டடாக இருக்கும்.
நிறைய வந்து ஹேம்லெட் குக்கிராமங்களில் கூட வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருப்பாங்களே தவிர, ஆனால் இண்டஸ்ட்ரியல் நீடை வந்து கொடுக்குறேன்னா இன்னைக்கு கிடையாது. ஆக்சுவலாக வி ஹேவ் எ வெரி பிக் டிமாண்ட். அதை தான் நான் சொன்னேன், படித்து முடிச்சு 2வது நாள் ரெஸ்யூம் கூட பிரிண்ட் ஆக தேவையில்ல, பிளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆட்கள் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்கலேருந்து எந்த துறையில் இருந்தாலும் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அவங்களே ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணி 12 hours ஜாப் கொடுக்குன்றதுக்காக என்னென்னா இன்றைக்கி ஒர்க்மேன்ஷிப் அதிகமாக தேவைப்படுறதுனால வி நீட் பீப்புள் ஃபார் கேட்ரிங். அதனால தான் என்னென்னா அவங்களுக்கு பணம் இல்லைனாலும் படிக்க வைக்கலான்னு சொல்கிறோம். ஏன்னா அவ்வளோ தேவைப்படுது. ஸோ நம்ம ஒன்றும் வந்து நம்ம ஒரு 20% ஃப்ரீயாக பண்ணால் கூட 80% கமர்ஷியலாக தான் பண்ண போகிறோம். ஆனால் என்னென்னா வி கேன் கிவ் தட் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுத்து பெட்டர் எஜுகேஷன். அது தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் எந்த ஊரில் படித்தா என்ன, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. லெட் தம் கம் டு அவர் இன்ஸ்டியூஷன், வி கேன் கிவ் தம் எ பெட்டர் எஜுகேஷன். இப்போ என்ன சண்டே ஃபெஸ்டிவல்னால மட்டும் நம்ம ஆர்ஆர் பிரியாணி எந்த பிரியாணி இருந்தாலும் சரி கூட்டம் அளவு. மற்ற நேரத்தில் வந்து மற்ற டேஸில் வந்து பிரியாணி சேல்ஸ் ஆகுதா இல்லைன்னு கரெக்டாக தெரியல. ஆனால் அதே டைமில் பீஸா மற்ற பொருள் எல்லாமே வந்து சோஷியலிசம் எல்லாமே கரெக்டாக கண்டினியூ ஆகுது. ஏன் அந்த நேரத்தில் மட்டும் பீக் ஆகுது சார்? ஏன் பெண்கள் வந்து சமாளிக்க இல்லை அது இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாகவே உலக அளவுலேயே சண்டேங்கிறது ஒரு நான்வெஜ்ஜுக்கான நாள். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, டெக்டைல்ஸில் இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் அரசு சார்ந்த துறைகளை விட்டுட்டு ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய அனைத்துமே அன்றைக்கி பீக்கில் தான் இருக்கும். ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் இப்படி கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இல்லை அது வந்து ஹாலிடே நாள். ஹாலிடே நீங்கள் சனிக்கிழமை நைட்டு கொண்டாடுவாங்க, சனிக்கிழமை பகல் கொஞ்சம் இருக்கும், ஒரு 70% இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அது 100% மாறிக்கும். திங்கக்கிழமை மறுபடியும் நார்மல் ஆகிடுவாங்க. இது நீங்கள் வெள்ளிக்கிழமை எடுத்துட்டிங்களா கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை ஸ்லோவாக இருக்கும். ஒரு நான்வெஜ் பிஸ்னஸ்ஸுங்கிறது புதன், வியாழன், சனி, ஞாயிறு 4 days தான். வெஜிடேரியனுக்கு எல்லா நாளுமே ஆவரேஜாக இருக்கும். இதுதான் காரணம். ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நீங்கள் பார்த்துருவீங்க, அது கோழி கடை பார்த்துருக்கலாம், பிரியாணி கடை மட்டுமே ஏன் பார்க்குறீங்க? கோழி கடைக்கு போங்க, நீங்கள் கறி கடைக்கு போங்க, எல்லா இடத்துலையும் கியூ இருக்க தான் செய்யும். அது வந்து உலகத்தில் ஒரு நான்வெஜ்ஜுக்கான நாள், கொண்டாடக்கூடிய ஒரு டே. நான்வெஜ்ஜுடைய டேன்னு ஒரு டே இருந்தால் அது சண்டே. அதுக்கான சார் சொல்லுவார். சார், இந்த இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே படித்தவங்க, அவங்க தொடர்ந்து இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்கில் சில பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சிலர் ரெஸ்டாரண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சிலர் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் மேனேஜர் இந்த மாதிரி கேட்ரஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா டிவிஷன், அது ஃபுட் ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபுட் சர்வீஸ் எல்லா டிவிஷனும் அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. டீச்சிங்லேயே பொதுவாக 15 வருஷம் இருக்கிறவங்களாம் ஒரு 40 years வரைக்கும் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்ப்பாங்க. 40 years மேலே வர்றவங்க ஆட்டோமேட்டிக்காக டீச்சிங் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஏன்னா when their blood is coming down they will go focus on teaching. ஸோ அந்த வகையில் நாங்கள் எடுத்திருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, மல்டிபிள் ஏரியாவில் ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ ரியலி தேர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையுமே ஓபன் பண்ணாங்க. அந்த ஒரு செகண்ட் டைம்ல எல்லாமே ஒரு பீக் இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய கேட்டரிங் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போகலாம், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ஓப்பன் பண்ணாங்க. பயங்கர பீக்காகவும் போணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் டவுன் இருந்தது. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க சேலம் ஆர்ஆர் பிரியாணி கேட்டரிங் காலேஜுக்கும் அந்த கேட்டரிங் ரிலேட்டட் கோர்சஸ்க்கும் என்ன சிலபஸ் லெவலில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எஜுகேஷனல் சேஞ்சஸ் அப்கிரேட் பண்ணி நீங்கள்? ஸோ பாயிண்ட் நம்பர் 1 சார், எங்கள் 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா engineering was in a capitation of 5 to 10 lakh rupees. Then it has come down. Now polytechnic is in the boom. இன்றைக்கி இப்போ அதே போல் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி பூமில் இருக்குது. ஸோ இன்றைக்கி டிமாண்ட் என்ன, இன்னைக்கு டிமாண்டாக இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு முதல்ல வந்து மெக்கானிக்கல் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. மெக்கானிக்கலுக்கு சப்வேஸ் பார்த்திங்கன்னா அங்கே பிரான்ச்சஸ் வந்து மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்தாங்க. ஸோ இப்படி ஏரியா வைஸ் எலக்ட்ரிக்கல் வரும்பொழுது எலக்ட்ரானிக்ஸ் பூம் ஆயிருது சில நேரத்தில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிடில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டருக்கு வந்து இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இருந்து கூட we were in the need of semiconductor manufacturing, multi-layer ceramic capacitor manufacturers நம்ம தேவைப்பட்டு அலைஞ்சோம். ஏன்னா இருக்கிறது 3 கண்ட்ரி தான் மோனோபோலியாக இருக்காங்க. ஒன்று டைவான், ஒன்று சவுத் கொரியா அண்டு ஜப்பான். இந்த 3 பேர் தான் மோனோபோலியாக இருக்காங்க. பட் பெரிய டிமாண்ட் அண்ட் சப்ளை பண்ண முடியல. அப்படி எப்படி இன்ஜினியரிங்க்கு இந்த மாதிரி ஒரு டிமாண்டோ, ஐடி சொல்யூஷனுக்கு ஒரு டிமாண்ட் இருந்ததோ, சிவில் இன்ஜினியரிங்க்கு ஒரு டிமாண்ட், ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் எங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரை விட ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது. ஆர்கிடெக்சரை விட பார்த்தா ஸ்ட்ரக்சர் இன்ஜினியருக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ டிமாண்ட்ஸ் வந்து ஏன்னா இப்போ பெரும்பாலும் வீடு கட்டுறதுக்கு எல்லாருமே ஒரு மேஸ்திரி கூட பிளான் போட்டுறாங்க. ஆர்கிடெக்சருக்கு ஆள் தேவைப்படுது, ஸ்ட்ரக்சருக்கு ஆள் தேவைப்படுது. அதுபோல் இந்த கேட்ரிங் இங்கே சொன்ன மாதிரி தமிழகம் ஃபுல்லாக பரவி கிடந்தது. ஏன்னா அன்னைக்கு வந்து அட்டானமஸ் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி நிறைய அஃபிலியேஷன் கொடுத்து நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆர்ஆர் என்ன பண்ணோம்னா
எங்களுக்கு ஓன் ரிசோர்ஸஸ் இருக்குது. முதல்ல ஃபஸ்ட்டு எங்களோட ப்ளஸ் என்னென்னா வி ஹேவ் அவர் ஓன் சோர்ஸஸ். ஒரு சோர்ஸ் என்ன, வி ஹேவ் கிச்சன் அக்ராஸ் தமிழ்நாடு. வி ஹேவ் கிச்சன் அக்ராஸ் தமிழ்நாடு. ஒன்று. ரெண்டாவது, இன்ஸ்டியூஷனுக்குள்ளே பண்ணியிருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னா ப்ரொடக்ஷன் பார்ட்டுக்கும் சரி தனியாக இருக்குது, ஹவுஸ் கீப்பிங் பார்ட்டுக்கு தனியாக பண்ணியிருக்கிறோம், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் தனியாக பண்ணியிருக்கிறோம், பேக்கரி அண்ட் கான்ஃபெக்ஷனுக்கு தனியாக பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக நம்ம எல்லாமே லேப் செட் பண்ணி தான் அல்டிமேட்டாக ஒரு டைமில் வந்து, ஏன்னா நாங்கள் வந்து டார்கெட் வந்து 400, ஒரு எங்களோட இன்டேக் வந்து 400 ஸ்டூடெண்ட்டுக்கு, 200 ஃபஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ். அல்டிமேட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மேக்ஸிமம் 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே டைமில் லேப் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேப் எக்ஸ்பீரியன்ஸு அதோடு சேர்த்து கொடுக்குற நம்ம தியரி எக்ஸ்பீரியன்ஸு, அது கொடுக்குற நாங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு, இது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டு பெரும்பாலும் நல்ல, அதாவது எவ்வளோ பெரிய சார் கேட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சுவிஸில் 7 லட்ச ரூபா சார் செமஸ்டருக்கு. இன்றைக்கும் கேட்ரிங் காலேஜ் வந்து லண்டனில் MBA பண்ணுறவங்கள சார்ஜை விட வந்து கேட்ரிங் காலேஜுக்கு சுவிஸில் படிக்கிற பசங்க, யூகேயில் படிக்கிற பசங்க 30 லட்ச ரூபா பேக்கேஜ் கொடுத்து படிக்கிறாங்க. இன்றைக்கும் ஹையஸ்ட் பே வந்து நீங்கள் எல்லா இண்டஸ்ட்ரி ஐடி ஃபீல்டுக்கு ஈக்குவலாக சம்பளம் கொடுக்குற ஒரே துறை வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் தான். நீங்கள் வந்து சார் சொன்னார் ஒரு மாஸ்டருக்கு என்னால் 40,000 80,000 கொடுக்க முடியும். நான் சொல்கிறது இன்னும் ஒரு படி மேலே போங்க, ஓவர்சீஸ்க்கு போங்க, இன்னும் ஒரு படி நட்சத்திர ஒரு 10 ஸ்டார் ஹோட்டல் போங்க, ஒரு 7 ஸ்டாருக்கு போங்க, 5 ஸ்டார் போங்க, அப்படி இன்னும் மேலே போங்க. செஃப்போட டிமாண்டு பெருசாக இருக்குது. ஏன்னா செஃப்பை நம்பி மட்டும்தான் எல்லா ஹோட்டல்ஸுமே இயங்கிட்டு இருக்கு. எத்தனை ஆயிரம் கோடி போட்டாலும் முழுக்க செஃப்பை நம்பி மட்டும் தான் இயங்கிருக்கு சார். அது மட்டும் இல்லை, எங்கள் காலேஜில் என்ன டிஃப்ரெண்ட்டு என்ன ஒத்தவரியில் கேட்டால், நான் முதலாளி கிடையாது, நானே ஒரு செப்பு தான். ஒரு செப்பு உருவாக்குறாரு, இதுதான் உண்மை. நான் பணம் போட்ட முதலாளி கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் தொழிலாளியே அந்த காலேஜுக்கு நான் தான், சரிங்களா? அதை நீங்கள் உணர்ந்துக்கணும். எந்த காலேஜுக்கும் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என் பிள்ளைகளுக்கு, ஒரு ஆற்றலாக அவனுக்கு எப்படி சொன்னால் அவன் ஏற்றுக்குவாங்கிற நுணுக்கம் எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுல தான் இருக்குது. நான் ஒரு தாபாவில் சாப்பிட்டுட்டு இருந்தேன், கொஞ்சம் ரசம் வைப்பான்னு சொன்னேன். ரசமா அப்படின்னு அதிர்ச்சி ஆகிட்டான். என்னடா இவ்வளோ அதிர்ச்சி ஆகிட்டீங்க? என்ன ரசம் எப்படி சார்னா? அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த தக்காளி பழத்தை பிழிஞ்சிக்க, இந்த மிளகு சீரகத்தை பூண்டெல்லாம் ஒன்றா போட்டு இடி, இந்த பச்சை மிளகம் போட்டு இடிச்சிக்க, அப்படியே சூடு பண்ணி எடுத்து வைப்பானே. இந்த சொல்கிற விதத்தில் போனால் உடனே எடுத்து வந்துட்டான். இதுவே நம்ம அவனை என்னப்பா ரசம் வைக்க தெரியாதா? முன்ன தக்காளி எடுத்துக்க, பூண்டை எடு, மிளகு எடு, சீரகத்தை எடு, பச்சை மிளகா எடு, அதுக்கப்புறம் அதை ஒன்றா போட்டு இடித்து தனித்தனியாக எடு, அடுப்பை பற்ற வை, சூடு பண்ணு, எண்ணெய் ஊற்று, தக்காளியை போடு. முன்ன தக்காளி வதக்கு இப்படி சொல்லியிருந்தால் நிச்சயமாக ரசம் வச்சுருக்க முடியாது. ஆமாம், அந்த சொல்கிற நுணுக்கு, அட போப்பா எல்லாத்தையும் இடித்து கொதிக்க வச்சு எடுத்து வைப்பா போப்பான்னே 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டான். இந்த நுணுக்கம் என்கிட்ட இருக்குது. அந்த பிள்ளைகளை எப்படி, ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் ரத்தத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த உணவுத்துறை விட்டால் எனக்கு வேறு எதுவும் தெரியாது. தெரியாதுங்கிறதுக்காகவே நான் சினிமா எடுத்துவேன், தெரிஞ்சுக்கணுன்னு. தெரியாதுங்கிறதுக்காகவே நடித்தோம், நம்மளும் நடிக்கணும்னு. தெரியாதையும் நான் செஞ்ச போது தெரிஞ்ச என் தொழிலை எப்படி செதுக்குவேன் என் பிள்ளைங்களை நான், புரிதுங்களா? அந்த நுணுக்கம் எனக்கு தெரியும். எப்படி தட்டி கொடுத்தா அவங்க வேலை செய்வாங்க. அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார், எல்லா வகையிலையும் அவனை அவமானப்படுத்தி விட்டு மறுபடியும் அவன்கிட்ட நன்மை எதிர்பார்த்தா நடக்குமான்னு. நான் அந்த அப்துல் கலாம் ஐயாவுடைய வார்த்தையை படித்தவன். அதனால் அந்த பிள்ளைகளை அவ்வளோ அழகாக கொண்டு போய் சீக்கிரம் அவங்கள ஒரு அறிவு ஆற்றலாக கொண்டு வர முடியும். ஒரு தள்ளுவண்டியை இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் ஆக்கியிருக்க முடியுமாங்கிறது உங்களுக்கு உணர்ந்தது விஷயம் தானே. எத்தனை பேரை நான் வளர்த்துருப்பேன், எத்தனை பேரை கரம் பிடிச்சி கை பிடிச்சி எப்படி கொண்டு வந்திருப்பேன். அந்த வேலையை தான் இன்றைக்கி காலேஜுக்குள்ளே நான் தொடங்க போகிறேன். இது சிறிய ஒரு வட்டத்துக்குள் அடங்காமல் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் என் நோக்கம். மற்ற காலேஜுக்கு நம்ம காலேஜுக்குள்ள விஷயம் அதுதான். இங்கே ஒரு முதலாளி கிடையாது, ஒரு தொழிலாளி உள்ளே போகிறார் காலேஜுக்குள்ளே. ஆமாம், பத்திரிக்கை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். இதை நம்ம பிரபலப்படுத்தி நிறைய பேருக்கு நம்ம காலேஜில் வேலைவாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. அது எப்படி ஒளிபரப்பணும், எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது எப்படி எடிட்டிங் பண்ணணும், சிம்பிள், நமக்கு ரொம்ப வேண்டாம். காலேஜில் சேரத்துக்கான வழிமுறை ஏற்படுத்தி எளிமைப்படுத்தி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. மற்றபடி யாராருக்கு என்ன ரெக்கமெண்டோ அதெல்லாம் ஃபோன் நம்பர் இருக்கும். எல்லாருக்கும் நம்ம வேலைவாய்ப்பை தருவோம் அந்தந்த துறைக்கு. அந்த பணியை நீங்கள் சிறப்பாக கொஞ்சம் பிள்ளைங்களுக்காக, உங்களுடைய பணி அதுதான். பத்திரிகை துறை தான் இந்தியாவின் தூண். அதுபோல் நீங்கள் அந்த வழிமுறையை எளிமைப்படுத்தி பிள்ளைங்களை செய்வதற்கான எளிய முறைகளை நம்ம சேனல்கள் வழிநடத்த வேண்டும். ஊடகத்துறை. நன்றி.